இப்ப அந்த அடுத்த கேள்வி போக. ம். மனிதன் பிரபஞ்சத்துடன் எவ்வாறு தொடர்புடையவன்? மனிதன் அணுவால் ஆனவன் தான் அடிப்படை. நம்ம விண்வெளியில தான் வாழ்றோம். விண்வெளியில் ஒரு அங்கம் தான். அதாவது நம்ம நம்ம அடிப்படையே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து துகளால் ஆனது, அணுக்களால் ஆனது. நம்ம பிரபஞ்சத்தால் ஆனவங்கிற செய்தியை நமக்கு வந்து இருக்கிறது நம்ம மறந்துட்டோம். அதாவது நம்ம என்ன ஒண்ணு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பு எல்லாமே விண்வெளியில தான் உண்டாகுது. அறிவியலே வந்து விண்வெளி பத்தி பேசுறது இல்ல. அறிவியலே வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி பத்தி பேசுறது இல்ல. ஆகாயத்தை பத்தி எதுவும் பேசுறது இல்ல. ஆனா திருவள்ளுவர் ஆகாயத்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வான் சிறப்புன்னு எழுதுவாரு. 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா திருக்குறள்ல பாத்தீங்கன்னா எடுத்துனே வான் சிறப்புன்னு எழுதுவாரு. அது எதுக்கு தெரியுங்களா? குழந்தைகள் தெரிய வேண்டும் என்பதற்காக வான் சிறப்பு போட்டாரு. ஆக ஆகாயத்தினுடைய சிறப்பு என்ன? ஆகாயத்தின் சிறப்பு பத்தி யாரும் சிந்திக்கிறதே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 2வது அதிகாரம் வானத்துல சிறப்புன்னு சொல்லியிருப்பாரு. வானின்று உலகம் வழங்கி வருதலால், வானத்திலிருந்து எல்லாமே வழங்கி வர்றது. வானம் தான் அடிப்படைங்கிறாரு. வானம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. வானத்துக்குள்ள எல்லாம் நடக்குது. அதான் வெட்டவெளி. இப்படி கடைசியில எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஏதுமற்ற வரைக்கும் போகுது. அதை வந்து பசங்க குழந்தைகளே சிந்திக்கிறாங்க. வானத்துல தான், வானத்தில் ஒரு பகுதி தான். நாம எங்க இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா விண்வெளியில் ஒரு பகுதி தான் இந்த பூமி அப்படிங்கறது 100 பேர் தெரியறது இல்ல. அது ரைட்டு. அப்படின்னா உடம்பு எதனால ஆனது? அணுக்களால் ஆனது. உடம்புனா பாடி, அவ்வளவுதான். இது உயிருள்ள பாடி, உயிரற்ற ரெண்டு தான் இருக்க முடியும். உயிருள்ளது, உயிரற்றது. அதுல சிறப்புகள் இருக்குது. மேன்மை அடைகின்ற உயிரினங்கள், மேன்மை அடையாத உயிரினங்கள். தமிழ் மட்டும்தான் நேரடியா உயிர் உள்ளது உயிரற்றன்னு சொல்லாது தமிழ். மேன்மை அடையாதது, மேன்மை அடைந்தது அப்படின்னு சொல்லும். அதாவது அகரினை உயர்தினைன்னு சொல்லுவாங்க. உயர்தினைனா மேன்மை அடையக்கூடிய. உயர்தினை மேன்மை அடையக்கூடிய. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா லிவிங் திங்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் ரொம்ப கேவலமா சொல்லிடுவாங்க. நான் லிவிங் திங்ஸ்ன்னு கேவலமா சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அதாவது உயிர் மேன்மை அடையக்கூடிய, மேன்மை அடைகின்ற, மேன்மை அடைந்த அப்படின்னா. அகிரணை அப்படின்னா மேன்மை அடையாத அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா 6 மணி நிகழ்ச்சியாச்சு ஒருத்தருக்கு காணும். சரி, ரைட். ஆச்சரியமா இருக்கு. 2 நிமிஷம் போனதான் வருவாங்க. சரி. அப்ப அந்த அந்த கேள்விக்கான பதில் இங்கதான் இருக்கு. அதாவது அதாவது நம்ம வந்து என்ன, இந்த வானத்தில் தான் வாழ்கிறோம். வானத்தின் ஒரு பகுதி ஏற்கனவே நம்ம பேசினாலும் கூட அண்டம் பேரண்டம் சொல்றோம் இல்லையா? அண்டம் பேரண்டம், அண்டம் சிற்றண்டம், அண்டத்தில் ஆனத பிண்டம். அப்ப அண்டம் தான் ஒன்று. அதாவது ஒரு மரம் இருக்கு, மரத்தினுடைய ஒரு கிளை, அவ்வளவுதான். ஒரு மரம், மரத்தினுடைய கிளை தான். அப்ப விண்வெளி, விண்வெளியுடைய கிளை தான் பூமி, பூமியிலிருந்து நம்ம வந்தோம். அப்ப விண்வெளி இல்லாம எதுவும் இல்லை. விண்வெளி இல்லாம எதுவும் இல்லை.
விண்வெளி விண்வெளி ஆராய்ச்சி பண்ணிட்டே போனீங்கன்னா ஏதுமற்ற நிலைமை நிற்கும். ஏதுமற்ற நிலையில நிற்கும். இன்ஃபினிட்டி ஏதுமற்ற நிலையில நிற்கும். அடர்த்தியா இருப்ப அடர்த்தி இல்லாத இடத்துக்கு போய் நிற்கும். அங்கிருந்து அப்ப பூச்சியத்திலிருந்து வந்திருக்கிறோம். அது பூச்சியம்ங்கிறது விண்வெளி தான். ஒண்ணுன்னா கண்ணில் பார்க்கறது புரிந்து கொள்ள முடியுது. அதாவது அப்படி கூட வச்சல லேசா ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது, பூச்சியத்தை புரிந்து கொள்ள முடியல. ஒண்ணுங்கிறது ஒரு பொருளை பார்த்து புரிஞ்சுக்கிறது. என்னப்பா இது புத்தகம். இதே புத்தகத்தை அணுவா மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரியாது. இதுல ஒரு துகள் தான், இந்த புத்தகத்துல ஒரு சிறு துகள் தான், அதுதான் உயிர் பொருளா மாறுது. ஒரு பொருள் நானவா மாறிட்டா, அணுத்துகளா மாறிட்டா அது உயிரா மாறிடும். எல்லா பதிவும் அதுல சேர்ந்து வந்துடுது. ஆச்சரியமா இருக்குது. அதாவது உயிர் ஏற்கனவே பேசியிருக்கோம். கண்ணுக்கு தெரியாத துகள் தான் உயிராக மாறுது. நீ அதாவது உதாரணத்துக்கு அந்த இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பேனா, பிளாஸ்டிக்னே வச்சுக்குவோமே. இது மனிதனால் கண்டுபிடிச்சு செயற்கையானது, ரொம்ப தீங்கானது. இப்போ இதே ஒரு துகள் எடுக்கிறோம். இந்த துகள் அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இதனுடைய இப்போ பிளாஸ்டிக் மின்சாரத்தை கடத்தாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அது துகளா மாறிட்டா என்னென்னவா மாறும்னு யாராலையும் கற்பனை பண்ண முடியாது. பண்பே வேற மாறிடும். என்னது? விசித்திர பண்புகளை கொண்டு விடும். அதனாலதான் அதாவது இந்த உடம்பு நானோவா இருக்கிறனாலதான் விசித்திர பண்பு. நம்ம பொருள் திடப்பொருளே கிடையாது. திடப்பொருள் இருந்து வர அதாவது எப்படின்னா, இதை பார்த்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய் இரும்புன்னு வச்சா இந்த வேதிப்பொருள் மகன்னு வச்சுக்கலாம். எங்கிருந்து வந்தீங்க? தாயிட்டு இருந்து இது வந்துச்சு. தாயினோட குட்டி தான், ஆனா வேற வேற செயல்பாடு. உங்களது ரொம்ப உங்களுக்கு அலைவரிசை எனக்கு சரியா இருக்கா? என்றது சரியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு அலைவரிசை சரியா இருக்கா? கேக்குதுங்க, கேக்குது. நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், பட் ஆனா கேக்குது, கரெக்டா இருக்கு. அதனால ரைட். ட்ரெயின்ல போறதுனால தான் அந்த ஒரு மாதிரி வருது. சரி 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 சரி. நான் கூட அலுவலுக்கு கொண்டு போய் பார்த்தேன். அதாவது நீங்க இந்த நேரத்துல நீங்க பட நேரம் தான், பரவாயில்ல, இருக்கட்டும். வணக்கய்யா. நேற்றுக்கு இன்னைக்கு எனக்கு 1 கிலோ குறைஞ்சிருக்கு. நேற்று சும்மா சும்மா அப்படி இன்னைக்கு நான் நீர் பிடிச்சா போட்டு 1 கிலோ பார்த்தீங்கன்னே தெரியுது. நம்ம எனக்கு நல்லா தெரியுது 1 கிலோ குறைஞ்சிருக்கு. மீண்டும் 58 நோய்க்கு போகுது. 58 நோக்கி போகுது எனக்கு. பார்ப்போம். ஒருத்தருக்கு ஐயா எனக்கு 75ல நின்று இருக்கு. இப்போ 74 75ல நின்று இருக்கு. அப்படியே படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கு. 80ல இருந்தது, இப்ப 75 நிக்குது. பார்க்கலாம். எவ்வளவு இருக்கீங்க? நான் 65.8 இன்னைக்கு காலையில. நீங்க சொல்லி 2-3 பேர் வந்திருக்காங்க. சரிங்க. இவரு ஒருத்தர் சொல்லிங்கல்ல, கார்த்திக் புத்தகம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது திருநெல்வேலி. மதன் கோபியா? சுமன் கோபி. சுமன் கோபி. ஆனா அவர் பேரு அந்த மாதிரி வேற, அந்த முகவரி பார்த்தா வேற மாதிரி காட்டுது. அது போன் நம்பர் வேற மாதிரி காட்டுது. போன்ல அந்த பார்த்தா எது மாதிரி காட்டுது. அது ஏதோ கார்த்திக் இந்த மாதிரி வருது. அந்த முகவரி திருநெல்வேலி. புத்தகம் திருநெல்வேலி போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. அந்த மணிகண்டன் வர சொல்லுங்க, பெங்களூர் மணிகண்டன். அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. வர சொல்றேன். பட் ஏதோ ஆபீஸ் ஒர்க் உங்களுக்கு 5 நேரம் இருக்குது. அந்த லிங்க், அந்த 5 நேரம் முதல்ல வாட்ஸ்அப்ல அந்த இதுல டெலகிராம், எல்லாத்தையும் டெலகிராம் வர சொல்லிருங்க. டெலகிராம் தான் இது. டெலகிராம் உள்ள போய் யாரோ டெலகிராம் உள்ள போய் பாத்தீங்களா? பழைய செய்திகளை நிறைய இருக்கு. ஜாயின் பண்ணிட்டேன், பார்த்தாங்க. போயிட்டேன்னா அது இருக்குமே, அது போயிட்டே இருக்கும். எல்லா வகுப்பும் இருக்காது, அழியவே அழியாது. எல்லாமே என்ன பண்ணிருக்கு கேட்டீங்கன்னா, எம்பி குறைச்சுதான் உள்ள ஏற்றிருக்கேன். எல்லாமே எம்பி குறைச்சி, இதுலயே எம்பி குறைச்சதான் ஏத்துறேன். இப்ப நம்ம இந்த கிளாரிட்டி வரணுங்கிற, இப்ப இந்த ரயில்ல கேபிள் போட்டிருக்கனால அப்படியே போடலாம். ஆனா நேரம் ஆகுது. அப்படியே ஏத்தலாம், அப்படியே ரெடியூஸ் பண்ணலாம், கிளாரிட்டி நல்லா வரும்.
அப்படி கூட பண்ணலான்னு இருக்கிறேன். ஆனா ஜிபே 1.5 அப்படியே ஏற்ற வேண்டியது. ஏன்னா ரயில் லெட்டர் தானே ஒன்று ஏற்றிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா முதல்ல என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, இது தனியாக ஜிபி போட்டிருக்கிற பார்த்தா அதை குறைச்சி தான் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக இழுக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். சரி, அந்த 6வது இதில் பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயத்தில் 6வது கேள்வி பயப்படுதல் அப்படின்னு ஒன்று வரும். இந்த பயப்படுறதுனாலே எல்லாம் போயிடுறாங்க. ஆனா உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் உண்டுங்கிற புரிதலே ரொம்ப 90 பேத்துக்கு கிடையாது. காரணம் இந்த மயக்கம் தான். இந்த தேனை பார்த்தனே பூ எப்படி மயங்குதோ அதே மாதிரி தான். தேனை பார்த்தனே பூ மயங்கி அப்படியே விழுந்துடும், குடிச்சிட்டு அப்படியே மயங்கிடும். தேன் உண்ட வண்டும்பாங்க. தேன் வந்து இனிப்பு திங்க திங்க இனிப்பு உள்ள ஏறப்ப மயக்கம் வந்துடும். எல்லாத்துக்கும் அப்படிதான். ஆமா. நீங்க தேன் வந்து பார்த்தீங்கன்னா சிறிது சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாதுங்க. அதிகமா தேன் குடிச்சு இறந்துருவாங்க, ஜீரணம் பண்ணாது. ஒரு அரை கிலோ சாப்பிட்டு பாருங்க, ஒரே நேரத்துல டக்குன்னு 1/2 கிலோ குடிச்சு பார்த்தீங்கன்னா ஜீரணம் பண்ணாம இறந்துருவாங்க. இறக்குற அளவுக்கு ரொம்ப மோசமா போயிடும். ரொம்ப மோசமானது தேன். எப்போ மோசமானது? அந்த சொல்றாங்கல்ல, இனிப்பு சாப்பிட்றப்ப திகட்டுதும்பாங்க. என்னது? திகட்டுதும்பாங்க. இப்ப திகட்டுறதுனாவே என்ன அர்த்தம்? உடம்பு ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஏத்துக்கல. அந்த திகட்டுறதுனாவே உடம்பு ஏத்துக்கலன்னு அர்த்தம். அதை வந்து என்ன பண்ணுறது தெரியுமா? அதே மீறி நம்ம செய்யறோம், உடம்பு மறுக்குது. இதுல பயப்பட நேற்று கூட ஒருத்தர் கேரளாவில் யாரோ ஒரு பொண்ணு வந்து உணவு பழக்கம், அதாவது இந்த உணவு பழக்கத்தை குறைக்கிறப்ப நீரை அருந்திதான் உணவு பழக்கத்தை குறைக்கணுங்கிற என்ன 100க்கு 100 பேருக்கு கிடையாது. ஒரு உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கிறது, உணவு பழக்கத்தை குறைக்கிறது, நீரை அருந்தித்தான் உணவு பழக்கத்தை குறைக்கணுங்கிற எண்ணமே 100 பேத்துக்கு இல்லை. அது எப்படி தெரியாம போச்சுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. தண்ணீரை மருந்து மாதிரி அருந்திட்டே வரணும், தண்ணீரை அடிக்கடி குடிக்கணுங்கிற எண்ணம் எங்க இருந்த எப்படி போச்சு? தேவையில்லாம தண்ணி பாட்டில் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த தண்ணி வந்து அப்பப்போ குடிக்கணுங்கிறது தெரியாம போச்சு. என்ன காரணம்? மருந்து மாதிரி, அதாவது அந்த உராய்வுக்கு தகுந்த மாதிரி குடிக்கணும். அதான் இப்போ சும்மா 1 லிட்டர் குடிக்கிறோம், அது 10 நிமிஷத்துல அது பிரிஞ்சு வெளியே வந்துடும். நான் குடிச்சு பார்த்துருக்கேன், எல்லாரும் நீ குடிச்சு பார்க்கலாம். நம்ம வயிறு வந்து எடுத்தோடனே 400 மில்லி குடிக்கும். 400 மில்லியெல்லாம் தாராளமாக சாப்பிடலாம். நம்ம 350 மில்லியெல்லாம் ஒன்று குடிச்சா ஒன்றும் ஆகாது. அதுக்கு மேலே படத்தை எதுக்கும்? நம்ம இறப்பினோட தன்மையை வயிற்றை பார்க்குறோம் இல்லை, தச்சோடு தான் இருக்கு. ஆனால் கெட்டுப்போன வயிறுங்கிறது உள்ள புறம் அழுகலாக இருக்குங்க, அழுகி போய் கிடக்கும். அப்படியே இந்த தண்ணி போக போக இறப்பே சுத்தம். இந்த தண்ணி போக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் தண்ணி குடிச்சு பார்க்கும் பொழுது இந்த இறப்பை சுத்தமாயிருது. அந்த இறப்பை சுத்தமாகும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உணர்வு நல்லாவே தெரியும். அந்த உணர்ந்து பார்க்கணும். அந்த வயிறு காலி வயிறா இருக்கிறப்ப இந்த தண்ணீர் குடிச்சு பார்க்குறப்ப நல்லா தெரியும். காலையில காப்பி வேற போட்டுறான். அந்த அந்த வெறும் வயிற்றுல இந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் பண்றப்ப பெரிய வேலை பண்ணுது அது. நான் ஆரம்பத்துல இயற்கை உணவு பின்பற்றும் பொழுது இயற்கை உணவு பத்தி அதாவது இயற்கை மருத்துவம் சொல்றாங்க இல்லையா, இயற்கை மருத்துவத்துல கூட நீரை அருந்திட்டே வாங்கன்னு சொல்றது கிடையாது. தெரியாது அவங்களுக்கு. நீரே அப்பப்ப குடிச்சிட்டு வாங்க. எப்ப பாரு ஒரு வயிறு வந்து வாயில சுத்தமா இருக்கணும், வயிறு சுத்தமா இருக்கணும், எப்பவுமே வயிறு குளிர்ச்சியா இருக்கணும். அந்த அப்ப தேவை அப்படிங்கிறது சொல்றதே இல்லை. அந்த காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குறங்கும் பொழுது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சில பேர் கிராமத்தில் இந்த பழக்கம்லாம் இருக்குது. பல்லு விளக்குறதுக்கு அப்புறம் அந்த தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும். அது வந்து ஒரே முட்டை அந்த 1/2 லிட்டர் 1 லிட்டர் குடிக்கிறது, அதுவும் தேவையற்றது தான். இந்த 1/2 லிட்டர் 10ஆ பிரிச்சு குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நீராகாரம்னு குடிக்கிறாங்க ஐயா. அது வேற, அது வேற, அது வேற, அது வேற. நீராகாரங்கிற அது வேற. அதெல்லாம் இப்ப கிடையாது, அதெல்லாம் அந்த காலம். ஏதோ கிராமத்துல இதெல்லாம் இப்ப வந்து பலகாரத்துக்கு மாறிட்டானுங்க எல்லாமே. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் வந்து உண்மைதான், உண்மைதான். அதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி வயல் வேலை செய்யறப்போ நீச தண்ணி அந்த இரவுல
அப்பெல்லாம் வந்து எந்த உணவு பழக்கம் கிடையாது. இரவுல ஊற வச்சு அந்த ஆமா 2 வெங்காயத்தை போட்டுருவாங்க, 2 கருவேப்பிலை போட்டுருவாங்க, 2 ஆ, உப்புக்கல் போட்டுருவாங்க. ஆமா வெங்காய கரைச்சி கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருப்பாங்க. ஆ, பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருப்பாங்க. வெங்காயத்தை கிள்ளி போட்டிருப்பாங்க. வெங்காயம் பொடி பொடி நெருக்கல போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா ஆ, பச்சை மிளகாய் வெங்காயம் கட்டாயம் இருக்கும். பச்சை மிளகாய் வெங்காயம். கரெக்டா இருக்கும். அதை இருக்கும். கரைச்சி குடிச்சிருவாங்க. அது என்ன பண்ணும், சில பேர் புத்திசாலி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இரவே அது பண்ணிடுவாங்க. அந்த 12 மணி நேரம் தண்ணியில ஊறிட்டு இருக்கணும். அப்ப என்னன்னா, அந்த தண்ணி என்ன பண்ணும்னா, உள்ளுக்குற அந்த மூலக்கூறு உடைச்சிரும். உடைச்சு மஞ்சவாயு பூரா வெளிக்கொண்டு போயிரும். தண்ணீர் ஆ, வந்து அந்த மாவில் இருக்கிற மூலக்கூறை உடைச்சிடும். என்னது? மூலக்கூறை உடைச்சு அதுல இருக்கிற அந்த எத்தனால், அந்த மீத்தேன் இந்த மாதிரி இருக்க தீய வாயுக்கு பூரா வெளியேற்றிடும். முட்டை வெளியே போயிடும். அதனால ஆ? அதனாலதான் அவங்க நல்லா இருந்திருப்பாங்களாட்டு. அதை குடிச்சிட்டு இருக்காங்க. அதான் நீராகிறத அது உழைக்கும் தெரியா வர்க்கமே நீராகிறத இல்லங்கய்யா, உழைக்கும் வர்க்க அங்க தெரியாத அன்னைக்கும் இதே குடிச்சிட்டு சந்தேகம் இருந்திருக்காங்க. தான் கேட்டேன் நானு. எப்படி அதை பிசைஞ்சிட்டாங்கன்னா, அது பிசைஞ்சு குடிக்க கூடாதுல, மேலோட்டமா அந்த இருக்கிற தண்ணியா தான், அந்த தெளிவான நீரை இருக்கிற மட்டும்தான். தண்ணியா தானே அந்த நீரு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீர் இந்த தான். தண்ணீர் ம், தண்ணீர் அந்த மூலக்கூறை உடைச்சிடும். எந்த மூலக்கூறை? அந்த மாவுல இருக்கிற மூலக்கூறை உடைச்சு உள்ள இருக்கிற மந்தவாயு பூரா வெளியேற்றிடும். ஆ, மந்தவாயு அது வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து நுண்கிருமிகள், ஆரோக்கியமான கிருமிகள் வளர ஆரம்பிச்சிடும். நல்ல கிருமிகள் பெரும்பாலும் அது வளர ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த நீராகாரமே கிருமிகளை சாப்பிடுற மாதிரி தான். என்ன சாப்பிடுறீங்க? கிருமிகள் சாப்பிடுற மாதிரி. குட் பாக்டீரியா. அதைத்தானே குடிக்கிறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. நான் அதெல்லாம் இதுல பயிற்சியிலே இருக்கு, நீர் பயிற்சி இருக்கு என்ற பயிற்சியிலே இருந்தது. அதெல்லாம் குடிப்பேன், முதல்ல வைப்பேன். திண்டுக்கல்ல வச்சிருந்தமே இல்லையா? திண்டுக்கல்ல சாப்பிட்டீங்களா இல்லையா நீராகாரம்? அமெரிக்காவில் அந்த களையத்துல வச்சு எத்தனையோ டாலர் சொன்னாங்கய்யா கொடுக்குறாங்களாம். ம் ம் அதான் அமெரிக்காவில் கொடுத்தா தான் சட்டியில குடிக்கிறான். ம் இங்க ஆ, குடிக்கிறதுல. ஆமா, அப்படித்தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு என்ன ஒருத்தரையும் காண மாட்டேங்குது. 3 பேர் தான் வந்திருக்கிறீங்க. ம் சரி. லிங்க் இது பொதுவான லிங்க். எல்லாத்துக்கும் அனுப்புறீங்களா நீங்க? ஆனா நீங்க அனுப்புறது தெரியுது. அமிச்சிட்டேங்கய்யா, ம் அமிச்சிட்டேன் நானு. இது போக தினமும் உங்களுக்கு வந்து உங்க முகநூல்ல போட்டுருங்க. உங்க முகநூல்ல போட்டு விட்டுருங்க. எல்லாரும் முகநூல் வச்சிருக்கிறீங்களா இல்லையா? ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லயே அனுப்பலாம். எல்லாம் அனுப்புறீங்களான்னு கேக்குறேன். நீங்க இவரு பிஜி அனுப்புறாரு, அப்ப எப்படி போய் சேருது? பிஜி நேரடி கூப்பிட்டு நேத்து சொல்லிடுவாரு. நீங்க நேர்ல கூப்பிட்டு சொல்லிடுறீங்க இப்படி ஒண்ணு இருக்குன்னு, இல்லையா? ஆமா. அப்புறம் நான் நேத்து ஐஐடிக்கு அனுப்புனேங்க. எல்லாத்துக்கும் ஒரு கவரிங் லெட்டர் மாதிரி போட்டுருந்தேன். கவரிங் லெட்டர் மாதிரி டைப் பண்ணி ஆ ஷார்ட் ஃபார்ம்ல இந்த புக் வந்து இந்த மாதிரி எவல்யூஷன் தியரி பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டீடைல்ஸ் போட்டு ஆ நேத்து ஐஐடிஎம் மெட்ராஸ்க்கு அனுப்புனேன். அருமை அருமை அருமை. ஆமா அந்த கவரிங் போட்டுருக்கேன். லெட்டர் ரொம்ப முக்கியம். ரொம்ப நான் எப்படி ஜெர்மனிக்காரனுக்கு கொடுத்தனோ, நான் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி வாங்கி கொடுத்தேன். கவரிங் லெட்டர் ரொம்ப முக்கியம். அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தாவே என்னன்னு தெரியும். போய் பார்க்கணும். யாராவது ஒருத்தர் எவனாச்சும் ஒருத்தர் வாங்குவான், பார்சல் வாங்குவான், இது என்னன்னு பார்ப்பான். அந்த புத்தகத்தை மேலேயே இந்த கவர் மேலேயே எழுதிட்டுருங்க, ஆர்ட் ஆஃப் லிவிங். ஆங்கிலத்தின் தமிழ்ல ரெண்டும் போட்டுருங்க. அனுப்புறப்ப தமிழ்லையும் போடுங்க, ஆங்கிலத்திலையும் போட்டுருங்க. இப்போ எவல்யூஷன் இப்போ தேரி. இன்னொன்னு என்ன யோசிக்கிறேன்னா, இந்த புக்கே வந்து இங்கிலீஷ்லயே ப்ராப்பரா பப்ளிஷ் பண்ணி ம் அது சில காப்பி வச்சுக்கலாம் அது அப்படின்னு அது ஒரு பண்ணலாம். பிளான் பண்ணி. அரசாங்கம் வந்து பொது உடைமை பண்ணிட்டுன்னு வச்சுக்க. அரசாங்கம் வந்து ம். செய்யலாம். இப்ப நம்ம சார்ஜ் ஜிபியில் கொடுத்து பண்ணிக்கலாம். நான் பண்ணி வச்சிருக்கேனே. ம். சரி சரி. நீங்க வேண்ட நீங்க இது தாராளமா பண்ணலாம். நீ ஒரே நாள்ல பண்ணிடலாம். ஒரே நாள். என்ன, தமிழ் நல்லா அந்த தமிழ் இருக்கிற பாடத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தமிழ் இருக்கிற பாடத்தை நல்லா புரிஞ்சிருக்கணும். ஒரு பக்கத்தை நீங்க எடுக்கிறோம்னா அந்த ஒரு பக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா வருதான்னு பார்க்கலாம். தமிழ் இருக்கிற மாதிரி ஆங்கிலத்தை சொல்ல முடியாது, எந்த மொழியும் சொல்ல முடியாது. மேக்சிமம் நம்பலாம் 95 விழுக்காடு கரெக்டா வரும், அவ்வளவுதான். அதாவது இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க, ஆன்லைன்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு புக் காப்பி கொடுத்து எனக்கு இது பண்ணி கொடு, இவ்வளோ 3 டேஸ்ல 2 டேஸ்ல பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு இது வாங்கிடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அவங்க என்ன அப்படி கூட எழுதி பண்ணலாம். விட்டுருவாங்க. ஆனா நான் அப்படி பண்ணி வச்சிருக்கேன். நான் 250 பக்கம் நான் ஒரே நாள்ல 2 நாள்ல பண்ணேன். போட்டோ எடுக்க வேண்டியது, கூகுள் அப்படி பண்ண வேண்டியது. அதுவே புரியுது, அதுவே புரியுது. ஆனா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அந்த புத்தகத்தை தமிழ்ல உள்வாங்கி இருக்கணும்.
ஆமா, ஆமா. அதனால வேற வழியே இல்லை. ஆனா பண்றதுனால தப்பு இல்லை, அப்படித்தான் போயாகணும். அவன் அரைகுறையாவது போய் சேரட்டும். பா- நிறைய அஹ் பேர் இங்கிலீஷ்ல தான் கேக்குறாங்க. நிறைய பேர் இந்த இங்கிலீஷ் தான் கேக்குறாங்க. அது நான் எங்கிட்ட இருக்கிறது அதனால இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது. இந்த புத்தகத்தை அமைச்சிட்டீங்க. அப்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா 5, 5, 7, 9, 11, 13, அப்புறம் 29 பாருங்க. 29 அற்புதமானது. அதாவது நாசா சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கும். அதாவது அந்த ஹீராரத்ன மலைக்கு ஹீராரத்ன மலைக்கு வந்து கூப்பிட்டு அவன் பசிதாயத்தால் கட்டுப்படுத்திட்டாரு. ஹீராரத்ன மலைக்கு வந்து அவர் வந்து பசிதாகத்தை கட்டுப்படுத்திருக்காங்கிற செய்தி அதுல வரவே இல்லை அந்த இடத்துல. அங்க பசிதாகத்தை அந்த பாரு, அந்த நீங்க அந்த 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 எடுத்து படிச்சு பாருங்க. இந்த 281, இந்த 181 நம்ம எடுத்து படிங்க. 181 அதுல பாருங்க. அதுல வந்து தமிழ்லையும் இருக்கும், ஆங்கிலத்திலும் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆங்கிலவாதிகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, 5ஆம் பக்கத்தை படிச்சு 5 முன்னாடி புத்தகத்தின் முதல் பக்கம் எழுதும் பொழுது வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், யூ மஸ்ட் ரீடுன்னு கொடுத்துடலாம். யூ மஸ்ட் ரீடு லெசன் 5, யூ மஸ்ட் ரீடு லெசன் 5, லெசன் 7, லெசன் 11, 13, லெசன் 29 போட்டு பாருங்க. எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கு. எல்லாமே அந்த முக்கியமானது. லெசன் 29 29ஆம் பாடம். லெசன் 29 இந்த 29ஆம் பாடம், பக்கம் 181. இது முக்கியமான பக்கம் இது. அதாவது அமெரிக்கன் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, அந்த சயின்டிஸ்ட்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அமெரிக்கா சேர்ந்தவங்க ஒரு 8 பேர், இந்தியாவை சேர்ந்த ஒரு 12 பேர், மொத்தம் 20 பேர் சேர்ந்து ஒரு 20 பேர் சேர்ந்த குழு. 20 பேர் சேர்ந்த குழு தான் அதுக்கு பேரு. என்ன சொல்றாங்க பாருங்க. டைம்ஸ் The ஆஃப் Manic. இந்தியா. இத It பாருங்க. ம் may sound uncanny, but the 64-year-old Gujarati mechanical engineer ம் Hiraratan Manek, who survived for 411 days on ம் boiled water and sunlight, is ம் now helping the Americans develop a technique to enable cosmonauts ம் to go without food for long periods. எவ்வளவு அழகா The சொல்லியிருக்கான் பாருங்க இதுல. ம் இது டைம்ஸ் ஆஃப் இந்த the டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்தது. அது அப்படியே தூக்கி போட்டாச்சு. the American scientists are trying to evolve a technique that can perhaps help mankind undertake long space travels without bothering to pack the spaceship with food, as there is no dearth of sunlight up there. அப் தேர், அங்க மேல வந்து சன்லைட்டுக்கு பஞ்சமே இல்ல. அப்ப அதுல இருந்து சக்தி எடுத்துக்கலாம். இப்ப புரியுதா? நானோ டெக்னாலஜி, இதுக்கு பேரு சப்டல் எனர்ஜின்னு பேருங்க. சப்டல் எனர்ஜி, அதாவது நானோ எனர்ஜி. இந்த நானோ எனர்ஜின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒண்ணுமே கிடையாது. அந்த துகளை பூரா நம்ம உடம்பு இழுத்துக்குது. நம்ம கோடிக்கணக்கான செல் இருக்கனால இந்த ஒவ்வொரு செல்லுக்கு ஒவ்வொரு செல் அது இழுத்துக்குது. என்னது? எதை இங்க மட்டும் இழுக்குன்னா கூட பத்தல. இது உடம்பு எங்கேயும் நானும் இருக்கிறேன் அப்படியே இழுத்துக்குது, அப்படியே எனர்ஜியை மாத்திருது. அப்படியே இது உணர முடியாது. மூளைப்பா, நாக்குல ஒரு உப்பு வைக்கிறீங்க, காரம் வைக்கிறீங்க, நாக்குல உப்பு வைக்கிறீங்க, காரம் வைக்கிறீங்க, அரிசி வைக்கிறீங்க, உடனே மூளை உணர்ந்துக்கும். ஆனால் இந்த சக்தியின் வடிவத்தை, இந்த சக்தியின் வடிவத்தை அந்த நானோ துகள் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். எனர்ஜியை வாங்கிட்டு மூளைக்கு தெரிவிக்கிறது இல்லை. அதுலதான் ஏமாந்துடுறாங்க எல்லாருமே. 100க்கு 100 பேர். நானும் ஏமாந்துருவேன். வாயில ஒரு பொருள் வைக்கிறீங்க, உப்பு வச்சா உடனே உப்புன்னு தெரிஞ்சு போகுது. ஆனால் இந்த தோல் இப்ப சக்தி இழுத்துக்கிட்டு இருக்குதுங்கிறத நம்ப முடியல. என்னது? ஏன்னா இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அது நானோ துகள்ல இருக்கு. எனர்ஜி பூரா நானோ துகள் இருக்குது. நம்ம உடம்பு நானோ துகள் இருக்கு. நம்ம உடம்பு நானோ துகளால் ஆனதுன்னே தெரியலையா? அப்ப அந்த சோடியம், மெக்னீசியம், ஃபெரைட் இருக்குது, இந்த மூணும் இருக்குது. மேல பட்ட உடனே எனர்ஜியா மாதிரி அது போயிட்டு இருக்குது. அது இப்ப இல்ல, பல கோடி ஆண்டா. இந்த புழுவுக்கும் அதுதான், பூச்சிக்கும் அதுதான், ஊர்வனத்துக்கும் அதுதான், விலங்குகளுக்கும் அதுதான், மனிதனுக்கும் அதுதான், யோகிகளுக்கும் அதுதான். இப்ப பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறான், அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தலாம். அவ்வளவுதாங்க கேசவன். இதுதாங்க சிம்பிள். தாங்க
மனிதன் பசி தாகத்தை கட்டுப்படுத்த பழகுறான், விலங்குகளுக்கு பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியும். நான் ஏன்னா விலங்குலேருந்து மாறியவனுமா, விலங்குலேருந்து மாறியது, அது எதுக்கு நான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தணும்? மனிதன் தானே பசி தாகத்தை கட்டுப்படுத்தணும். ரைட்டு போடு. அதுக்கு எதுக்கு இது ஆராய்ச்சி பண்ணவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியும். மனிதனை ஆராய்ச்சியே பண்ணவில்லை யாருமே. அவன் நீங்க அந்த சொல்ற பாயிண்டியா ஐயா, ஆ, நீங்க சொல்ற பாயிண்ட், இந்த ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, ஆ, அவரு இயற்கை மருத்துவர் பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, தேன் இருக்குதான்னு கேட்டாரு. தேனு கொண்டு கொடுத்தாங்க. ம், அத நாக்குல தடவுறது ஏஞ்சி உக்காந்துட்டான். ம். அதான் நீங்க சொல்றது எதை உடனே உடம்பு வேலை செய்யுது. அவன் தேனை தின்னு ஜீரணமா பண்ணியிருப்பாங்கிறீங்க, தடவனதும் ஏந்திரிச்சு உக்காந்துட்டான். அதான் நரம்பு வழியே பாயிரும், நரம்பு வழியா போகும் உடனடியா. நாம அது தான் அலோபதி கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தா அவன் ட்ரிப்ஸ் இறக்கி அவனை ஒரு வழி பண்ணி பண்ணியிருப்பான். இவர் தேனை தடவனு தான் அவன் ஏஞ்சி உக்காந்துட்டான். இது பெரிய அதிசயமா போச்சு. ஆமா ஆமா. ஆ, ஆ. ம். ஆமா. ரொம்ப அதுதான் அதுதான் அந்த பெரிய விஷயமா இருக்கு. சரி நேரா பார்ப்போம். பார்த்தேன். சரி. அப்போ இது ஏற்கனவே இந்த மாதிரி இப்ப உன்னை என்னை ஆராய்ச்சி பண்ணணுங்க. இப்ப நான் தானே பேசிட்டே இருக்கிறேன், இந்த புத்தகத்தை கொடுக்குறேன். 33ஆம் பக்கம் என்னுடைய பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 33வது பாடத்திட்டத்துல 33வது பாடத்திட்டம் பார்த்துருக்கீங்களா யாராவது? உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை முதல் பதிப்பை பின்பற்றி இயற்கை மருத்துவ விலாசங்கள். அது உங்க இந்த விலாசம் விலாசம் அவங்களோட பேர் இருக்கு. அப்புறம் தான் இந்த சுபாஷ் எல்லாம் வருது. ஆமா ஆமா. சுபாஷேருக்கு நான் நேரில் சந்திச்சு பேசியிருக்கேன். இந்த 33ஆம் பக்கத்துல என்னோட பெயர் அவர் பதிவு பண்ணியிருக்காரு, வெங்கடேசன் பதிவு பண்ணியிருக்காரு. அதான் பெரிய விஷயம். 33வது பாடம். 33வது பாடம், 33வது பாடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இது எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நீங்க எந்த புத்தகம் போனா கூட 33வது பாடம் என்னை படிச்சிருவாங்க அவங்க. ஓ, இப்படி ஒரு ஆள் இருக்காண்டா அப்படின்னு. ஆனா நிறைய பேத்துக்கு அது தெரியாது, இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாது. புத்தகத்தை போனா வேகமா படிச்சுட்டு போறதுனால என்ன தலைப்புல என்ன இருக்குன்னு உள்வாங்கிறது கூட கிடையாது. 99 பேரு புத்தகத்துல என்ன சொல்லப்படுது அப்படிங்கறது கூட படிக்கிறது இல்லை. காரணம் புத்தகத்தை படிக்கிறதே கிடையாது. 2004 எங்க சேலம் வந்திருக்காரு வெங்கடேசன். நான் ஊட்டியில இருந்தேன், ஆனா யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்பதான் யோசனை பண்றேன், எவ்வளவு நாள் கழிச்சு. அவரை கூட்டிட்டு வந்துதான் ஏதோ பாசிட்டிவ் முடிச்சிருக்காரு சுபாஷ். ஆமா. சேலம் சண்முகா அப்ப மருத்துவமனை. நான் சேலம் இருந்தேன், அந்த சண்முகா மருத்துவமனை. மேடையில பக்கத்துல இருந்தேன் நான். அங்க இருந்தா இந்த மாதிரி எந்த மீட்டிங்கு எல்லா இடத்துலயும் இருப்பேன். இது இப்பதான் தெரியுது வெங்கடேஷெல்லாம் அங்க வந்திருக்காருன்னு. யாருன்னு நமக்கு தெரியல. நானும் வந்திருந்தேன். ஓ, பாத்திருப்பேன்ப்பா. இந்த சேலம் ரொம்ப நாளாச்சு இல்லையா? சேலம் சண்முகா மருத்துவமனை. சேலம் சண்முகா மருத்துவமனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 18 வருஷம் ஆயிப்போச்சு, 18-19 வருஷம். சேலம் சண்முகா மருத்துவமனை அவங்களே இணைந்து செஞ்சாங்க. சாரதா காலேஜ் ரோடு. அதாவது அங்கதான் வச்சிருந்தாங்க. அந்த அந்த பொண்ணுக்கு பாஸ்டிங் 230 நாள்ல முடிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் இருந்திருக்கும். அது படிப்படியா சாப்பிடாமல் வாழும் அதிசய மனிதர்னு அதை ஒன்று போட்டுக்கிட்டு அது ஹீரத்னமாக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் போச்சு. இதுல பாத்தீங்கன்னா அந்த அதுல பார்த்தா ஒரு பட்டியல் இருக்கு பாருங்க, உணவு பட்டியல். அதுல அடுத்த படம் இந்த உணவு பட்டியல் இருக்கும் பாருங்க. அந்த இப்ப நம்ம நேரடியா அந்த உணவு பட்டியல் போட்டுருப்போம் பாருங்க. அந்த பொண்ணை நான் பார்த்தோம். இந்த மாதிரி தான் அவங்க போயிருக்காங்க. இந்த மாதிரி தான் கேரளால கூட ஒரு பொண்ணு நேற்று கூட சொன்னாங்க இல்லையா, ஏதோ இந்த உணவை நிறுத்தும் பொழுது அந்த தண்ணீரை அருந்தினாத்தான் அந்த விஷம் வெளியே போகும். இவங்க உணவு நிறுத்தணும்னியே அதாவது நீங்க அவங்க பழக்க வழக்கம் தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது, அப்புறம் திங்கிறது பழக்கம், அது அப்படியே அசைஞ்சு போய் ரத்தத்தை கெடுத்து அரைங்குறையுமா போயிட்டு அவன் நோயாளியை மாற்றியே அவனை கொண்டுட்டு போகும். உணவை நிறுத்தணும்னாவே தண்ணிக்கு போய் தான் நிறுத்தணும்.
அல்லது தண்ணி ம். குடிச்சிட்டே இருந்தோம்னா அந்த விஷம் போயிருங்கிற எண்ணம் வந்து 100க்கு 100 பேத்துக்கு இல்லை. அது அவனை கொண்டு போடுது. இவரு நிறைய இங்க தேன் தண்ணியை கொடுத்து பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்னவோ பண்ணியிருக்காரு. அது ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட செலவு இது. ஆமா ஆமா, நிறைய அது இதுவும் பண்ணி. அதனால இது தேவையே இல்லை. கடைசியா வெங்கடேசன் அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு. வெங்கடேசன் பாருங்க அதுக்கு பின்னாடி சொல்லியிருப்பாரு, ஒரு பதில் சொல்லியிருப்பாரு பாருங்க. அதுக்கு அதான். முன்னாடியே கூட சொல்லியிருப்பாரு. வெங்கடேசன் உரைன்னு தனியா முன்னாடி எழுதியிருப்பாரு. அதாவது அஹ், திரு ஆர் ராஜசேகர் அவர்கள் 232 நாட்கள் உணவின் நீர் நீர் உணவுகளை உணவு விட்டு சாதனை நீர் செய்த உணவு சுத்தமான விரதம். இயற்கை ஆகாரமான கொல்லிமலை தேனை கொண்டு தன் உடலை சுத்தப்படுத்திக் கொண்டு டாக்டர் சுபாஷ் அவர்களின் மேற்பார்வையில் இந்த சாதனை. அதாவது யாரோட மேற்பார்வையில் தான் செய்யணும். ஆமா அவர் ஆமாங்க. ஏற்கனவே சுபாஷ் ரொம்ப அருமையான அவர் பையன் கூட இயற்கை மருத்துவர் தான். சேலம் சுபாஷ். ஆஹ் ஆமா, பேரு நல்ல பேர். அகத்தியர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அஹ், திருமூலர் தெரு, பிஎன்டி காலனி. அதான். பிஎன்டி காலனி மேற்கு ம். நியூ அவங்க பையன் ரமேஷ் பாபு, அவன் போர்ட்லேண்ட், பிஎன்ஐஎஸ் படிச்சாரு. போர்ட்லேண்ட். ம். ஆ? நியூ பெர்லான்ஸ் ம். பெர்லான்ஸ் சேலம். அவங்க பையன் ரமேஷ் பாபுன்னு பிஎன்ஐஎஸ் படிக்க வச்சாரு. ம். அப்போல்லாம் இந்த நேச்சுரோபதி காலேஜே இந்தியாவிலேயே கிடையாது. தர்மஸ்தாலாவில் இருந்தது, அங்கே போய் படிக்க வச்சாரு. ம். அப்போ இருந்து எல்லாம் பழக்கம். இப்ப கோபியில இப்ப தமிழ்நாட்டு 4 இடத்துல வந்துருச்சு. புதுக்கோட்டை. இப்போ நிறையா கிடக்குது. மெட்ராஸ் இருக்கு, கோயம்புத்தூர் இருக்குயா, சேலம் இருக்குது, நிறைய காலேஜ் வந்துடுச்சு. அது அவங்களுக்கு அந்த காலேஜ் அந்த அவங்களுக்கு இந்த நீர் காலேஜெல்லாம் படித்தா மருத்துவத்தை அந்த காலேஜில் படித்தா ஒன்றும் உருப்பட மாட்டான், ஒரு வேலைக்கும் கிடைக்காதுன்னாங்க. இப்போ எல்லாம் கவர்மெண்ட் டாக்டராக இருக்காங்க, பிஎன்ஓஎஸ் எல்லாம். அது இப்போ அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க. டெல்லியில் முயற்சி பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு போஸ்டாவது பிஎன்ஓஎஸ் கொடுங்க நேச்சுரோபதிக்குன்னு. அது அதோட சரி கொஞ்சம் போட்டாங்க, அதோட நிறுத்திவிட்டான். அதையும் இந்த அலோபதி பண்ணுற வேலை இங்கிலீஷ் வைத்தியம் நம்மளை மிஞ்சிடுவாங்களாட்டுருக்குன்னு நிறுத்திவிட்டாங்க. அரசாங்கம் சரி. அந்த நீர் மருத்துவத்தை இப்ப என்னுடைய மாணவர்கள் 2-3 பேருடைய பொண்ணுகள்லாம் நீர் மருத்துவம் படிக்கிறாங்க. இந்த இயற்கை ஆ மருத்துவம் அவங்களே இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கய்யா. ரொம்ப சாபக்கேடு. ஆ அவங்களே இதை பார்க்க மாட்டாங்க, என்ன பண்ணுறது. சாபக்கேடு. ம் அவங்க ஏதோ மார்க் வாங்க தான் பார்க்குறாங்க. அதுலேயும் ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய ஏதோ மாணவர்களுடைய பொண்ணுகளே 2 பேர் நினைக்கிறேன். நம்ம நண்பர் அதெல்லாம் ஸ்டாலின் என்று அவரு என்ன வந்து ஆசிரியர். அவரு இந்த ஆ, இந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லியிருக்கேன். பொண்ணுகிட்ட படிங்க. ஆ, அதே மாதிரி இப்ப இங்க பாருங்க, ஜெகன் இருக்காரு பாருங்க, தூத்துக்குடி ஜெகன். அவர் பொண்ணு கூட இப்ப தூத்துக்குடி ஜெகன் ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க. அவர் பொண்ணு கூட வந்து இயற்கை மருத்துவம் படிக்கிறாங்க. பிஎன்ஓஎஸ் ஆமா பிஎன்ஓஎஸ் ஆமா. பிஎன்ஓஎஸ். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்க பொண்ணுக்கு வந்து இப்ப இருந்து இந்த புத்தகத்தை படிக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் ஆ எந்த ஆ அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு, அவங்க எந்த அந்த புத்தகம் தெரியுமா, அவங்க பாடத்துக்கு படிச்சிடாது. அடிப்படை இயற்கை இப்ப இயற்கை மருத்துவ, அதாவது இவங்களோட பழக்க வழக்கம் பாருங்க. பேருக்கு தான் இயற்கை மருத்துவமனை. ஆனா இயற்கை ஆ உணவு சாப்பிட்றவங்க இந்த இயற்கை உணவு சொல்றவங்களே இயற்கை உணவு சாப்பிடறது இல்லைங்க ஐயா. ஆமாம் ஆமாம், அவங்க இட்லி சாப்பிட்டு உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இது கொடுமையா இருக்குது. என்னது ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்குது. சாராயம் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு இவன் சாராயம் ஆமாம் குடிக்கிற மாதிரி. ஆமாம். சாராயம் குடிக்காதேன்னு சொல்லிட்டு இவன் சாராயம் குடிச்சிட்டு இருப்பாரு. சீரட்டு குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் சீரட்டு குடிச்சிட்டு வாத்தியார் இருப்பாரு. வாத்தியார் பீடி குடிக்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு பாடம் நடத்துவான். குடிச்சு விட்டு ம். வந்து இவன் கேட்டுக்கிட்டு சாராயம் பீடி குடிச்சுக்கிட்டே இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் பையன். அந்த லட்சணத்துல தான் இருக்கு இப்போ. ஆமாம், அல்லது வாத்தியார் குடிச்சுக்கிட்டே சொன்னா இவன் குடிச்சுக்கிட்டே கேட்பான். அப்ப இதில் எப்படி நான் புரிஞ்சுக்கலான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆ கருத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதாவது இப்போ நாங்க எப்படி எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டீங்கன்னா, சொல்றவன் எப்படியா இருந்துட்டு போறான் போ, நமக்கு கருத்து தான் முக்கியம். என்னது கருத்து மெயின், அப்படித்தான் நம்ம உட்கருத்து. பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சொல்லும் செயலும் ம் ஒரே நேரத்துல இருக்கணுங்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி அவன் சொல்றான், இப்ப நான் மொட்டை போட்டு உட்காந்துருக்கிறேன், இந்த மொட்டை என்ன சொல்றாங்க கேட்கறதா.
இந்த முட்டையில என்ன இருக்குது, இதுல என்ன இருக்குது, முன்னாடி எப்படி இருக்குது, பின்னாடி இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து கருப்பா இருக்குதா, வெள்ளையா இருக்குது, சிகப்பா இருக்குதா, என்ன சாயம் போட்டிருக்காரு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றது விட்டு போட்டு அவன் வாயில இருந்து என்ன ஆ, சொல்றான் அப்படின்னு பாக்குறது இல்லை. அது வள்ளுவர் சொல்லுவாரு, இந்த பெயரை வச்சு முடிவு செய்யாத, அவருடைய செயல்திறனை வச்சு முடிவு செய்யும் பாரு. ரொம்ப சிக்கலான சமாச்சாரம் தான். நம்ம எடுத்துனே குழப்பம், நம்மளை குழப்பறதுக்காகவே இப்படி இருக்கும் நம்மளுக்கு. நீங்க எடுத்தனே தெளியக்கூடாது இல்லையா? நீங்க எடுத்தனே நீங்க தெளிந்து விடக்கூடாது. எடுத்தோன்னே ஆ. தெளியக்கூடாது. இயற்கை இயற்கையோட நோக்கமே பார்த்தோன்னே நீ புரிஞ்சிடக்கூடாது. பார்த்தோன்னே புரிஞ்சிடக்கூடாது. அப்படிதான். அது வந்து ஆனா கே- இதுல ஆ, பெரிய விஷயம் என்னன்னாங்க ஐயா, அது உயர்ந்த விஷயங்கள் எப்பவுமே ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. ஆ, உயர்ந்த விஷயம் ரொம்ப அருமையான எனக்கு இந்த கண்ணியில இருந்து மின்சாரம் எடுக்கும் பொழுது தெரிஞ்ச, இதுடாடா இதுக்குடா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பார்த்தா ஒண்ணுமே இல்லை. 2 கம்பி அதை செக் பண்ணி பாத்தீங்களா? மல்டிமீட்டர் அது வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கேன். மல்டிமீட்டர்லாம் இருக்கு. ஒரு அலுமினியம் ஒயர் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு செக் பண்ணிடணும். அது என்ன அலுமினியம் ரெடி பண்ணீங்களா? என்ன வேடிக்கை இருக்கு. வாங்கணும். இங்க இல்ல, வீட்டுல இல்ல, கடையில போய் வாங்கணும். ம். அலுமினியம் வேற அடியா? அலுமினியம் வேற இல்ல உங்களுக்கு. அலுமினியம் வேறுங்கிறது எங்க பார்த்தாலும் இருக்கு அலுமினியம் வேறு. நீங்க 100 ரூபா கொடுத்த காப்பர் மல்டிமீட்டர் விலையை எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 100 ரூபா, 110 ரூபா தான் அடிப்படை. மஞ்சளா இருக்கும். ஆமா. ம். வெறும் 110 ரூபா தான் அந்த மல்டிமீட்டர். மல்டிமீட்டர் இருக்கு. அது பார்க்கணும். இதான் மல்டிமீட்டர். நான் எப்பவும் ரெடியா வச்சிருக்கேன் பாருங்க. இது 100 ரூபா தான். இது வெறும் 100 ரூபா. ஒரு அதனால ஆல்ரெடி செக் பண்ணி வெறும் வச்சிருக்கேன் பாருங்க. இப்பவே காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க. இன்னும் வரலையா? இதுலயே 2 3 காட்டுது. நாக்குல வச்சா நல்லா காட்டும். ஸ்கிரீன்ல தெரிய மாட்டேங்குது. தெரியல. பாயிண்ட் 0.16, 0.23, 0.20 வந்திருக்கு. 0.19. இதுல இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த 2 இதை அப்படியே கொண்டு இதுல வச்சு பாருங்க. இதுல மரத்துல வச்சு பாருங்க. 500 மில்லி லிட்டர் காட்டுங்க. 0.5 காட்டும். இது மில்லி லிட்டர் காட்டுது. அது 500 மில்லி லிட்டர் காட்டும். 0.5 காட்டும். 5. இப்ப பாருங்க. பாரு, இது வந்து செம்பு கம்பி. இவ்வளவுதான். இது அலுமினி கம்பி. பாருங்க, இந்த எண்ணாமல் எடுத்துட்டேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, கேள்வி வச்சுட்டேன். எவ்வளவு காட்டுது பாருங்க. 45 புள்ளி 450 மில்லி வோல்ட் காட்டுது. என்னது 200 300 400 ஏறிட்டே போகுது பாருங்க. 0.5 வோல்ட் காட்டுது. 340 40 எங்க வச்சுக்கட்டி இதுல வச்சுட்டேன். மில்லி வோல்ட்ல வச்சிருக்கேன். வோல்ட்ல வைக்காம மில்லி வோல்ட்ல வச்சிருக்கேன். அது மாதிரி ஏறிட்டே இருக்கு. 100 200 300 போயிட்டே இருக்கேன். இங்க பாருங்க, நல்லா வச்சிடுறேன். ஒன்றும் செம்பு கம்பி, இவ்வளவுதான் செம்பு கம்பி. இது 0.5 mm கூட கிடையாது. ஒரு அலுமினி கம்பி வச்சாச்சு, அலுமினி கம்பி கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். 300ல போயிட்டு இருக்கு.
ம். தெரியுதா? 279 எப்படிங்க 250 மின்சாரம் வருது? கையில என்ன இருக்குது, மின்சாரம் வருது. ஈரம் பட்டோம்னா அந்த உடனே ஹைட்ரஜன் ஆக்சைடு உடனே பிரிச்சு மின்சாரமா மாத்துது. ம். எடுத்துனே பாருங்க, ஜீரோக்கு போயிடுச்சு. எடுத்துனே பாருங்க. ம். 350 370 அந்த மாதிரி எடுத்துறேன் பாருங்க. 0 ஆயிரும். எப்படிங்க இது எப்படின்னு கேட்குறேன். அப்ப இது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் என்னது? புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஆச்சரியமா இருக்கு. நம்ம உடம்புல எங்க வச்சாலும் டபுள் இருக்குங்க, எங்க வச்சாலும் 2 இருக்கும். ஆனால் செயற்கையா நம்ம வரக்கூடிய நம்ம வீட்டில் வர மின்சாரம் தனியா தனியா பாசிட்டிவ்ல வைக்கணும், தனியா நெகட்டிவ்ல வைக்கணும். ஆமா. வச்ச உடனே வேலை செய்யுது பாருங்க, வச்ச உடனே வேலை செய்யுது. ஆமா 175. அதே அது நல்ல ஈரத்தில் வைக்கிறோம் பாருங்க. இருநூத்தி 290 300 பக்கம் வருது. எடுத்தோடனே பாருங்க 0 ஆயிடுச்சு. எப்படிங்கன்னு கேக்குறேன். இது செம்பு கம்பி பண்றது, செம்பு கம்பி அலுமினியம் கம்பி பண்ற வேலை இது. புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இந்த கேப்ல, அதாவது இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் கேப் இருந்தா போதுமானது. 1 மில்லிமீட்டர் கேப், அவ்வளவுதான். ரெண்டும் முட்டக்கூடாது, ரெண்டுமே முட்டக்கூடாது. தனித்தனியா இருக்குது பாருங்க. கருப்பு சாப்பு எல்லாம் பண்ணி காமிச்சாச்சுங்க. இதைத்தான் நம்ம வந்து இதை வந்து சாதாரண இது செய்யலாம், யாரு வேணா செய்யலாம். இது செய்யாமே இருக்கிறாங்க. இது சொன்ன பாருங்க, சிம்பிளா இருக்குன்னு சொல்றீங்க. அதுதான் இது. பிரபஞ்சமே சிம்பிளா தான் இருக்கு. இது எங்க இருந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து வருது? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2ஆ பிரியுது. உடனே அந்த ஹைட்ரஜன் இருக்கிற அந்த புரோட்டான் இந்த ஹைட்ரஜனுக்கு போயிடும். பக்கத்தால ரெண்டு குடுத்து தியாகம் பண்ணிக்குது. தியாகம் பண்ணு அயோனிக் பாண்ட் தியாகம் பண்ணிக்குது. ஒன்னு OH ஆகுது, ஒன்னு வந்து OH பிளஸ் மாறுது. பிளஸ் மாறுது, மைனஸ் மாறுது. OH மைனஸ் H3O பிளஸ், அவ்வளவுதான். H3 போடணும், H3 போட்டு O போடணும். H3னா 3 ஹைட்ரஜன் அர்த்தம். H3 O போட்டோம்னா ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் 1. அது OHனா ஆக்சிஜன் 1 ஹைட்ரஜன் 1, அவ்வளவுதான். குறைஞ்சிருச்சு. எப்பவுமே ஆக்சிஜன் 1 தான் இருக்கும். ஹைட்ரஜன்ல இந்த தண்ணியில வந்து 2 புரோட்டான், ஹைட்ரஜன் 2 புரோட்டான், ஆக்சிஜன் 1 புரோட்டான், அவ்வளவுதான். இந்த புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பாருங்க, அழகா ஆகுது. அங்க ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது இல்லை, ஆக்சிஜன் ஹைட்ராக்சைடா மாறிடும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்படி வைக்கிறப்போ என்னன்னா, இந்த காத்துல இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வினை புரிந்து இந்த மெட்டல்ல போய் ஒட்டிக்கும். அது நானோவா மாறிடும். அது பேர் ஹைட்ராக்சைடு. அதாவது எப்படி வச்சுக்கலாம், எந்த மெட்டல்ல ஒட்டுதோ அந்த மெட்டல் பேரை வச்சுக்க வேண்டியதான். காப்பர்ல ஒட்டினா காப்பர் ஹைட்ராக்சைடு, அலுமினியத்தில் ஒட்டினா அலுமினியம் ஹைட்ராக்சைடு. காப்பர் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடுன்னு பேர் வரணும். ஹைட்ராக்சைடுன்னு பேர் வரணும். ஹைட்ராக்சைடுனா ஹைட்ரஜன் சேர்ந்த ஆக்சிஜன். ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் பிளஸ் மெட்டல். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிளஸ் மெட்டல். இந்த மெட்டல் காப்பர் ஹைட்ராக்சைடு. அதுதான் நானும் பயங்கரமான புரட்சி உண்டாகுதுங்கிறான். இனிமேல் வந்து அப்படிதான் வரப்போகுது. இதான் கையில் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இது செய்யறதுக்கு 5 நிமிஷம். நான் எப்ப ரெடிமேடா வச்சிருக்கேன் இதெல்லாம். இப்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இதெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க, எல்லாமே தனித்தனியா வச்சிருக்கேன். எங்க செஞ்சு காட்டு பாருங்க, தண்ணி வச்சிருப்பேன், இதில் போட்டு தண்ணி ஊற்றி காட்டிடுவேன். இதுல பாட்டில் ஈரோடு தான் இருக்கேன். இதுல ஊற்றி காட்டிடுவேன். இது தண்ணி ஊற்றி வச்சு பயங்கரமா இப்பவே தண்ணி ஊற்றி காட்டுவேன். அதே நாக்கில் வச்சு காமிச்சு, அப்புறம் என்ன, இது போட்டோம்னா அப்படியே வந்துகிட்டே. இப்ப நாக்கில் வச்சு எடுக்க இது ஊட்டுனா அப்படியே வந்துகிட்டே. இது இந்த மாதிரி ஒரு 10 குழாய் இருந்ததுன்னா இரவு பகல 1 மாசத்துக்கு எரியும். எத்தனை மாசத்துக்கு? ஏன்னா என் பேர் அதிகப்படுத்த முடியாது. அங்கதான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு, அதுதான் புரியல. அப்புறம் தான் கண்டுபிடிச்ச. ஓ, மெட்டலா, அதாவது இது வந்து என்னவா மாக்கணும், செராமிக்கா மாத்தணுங்கிறது அதுவும் 10 நாள்ல புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, மண்டையை போட்டு கொட்டன்னு கொட்டஞ்சு 10 நாள்ல விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு. 10 நாள்ல விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு எப்படி தெரியும்? மெட்டல் ஆக்சைடு பண்ணாதான் வரும். எனக்கு எப்படி அறிவு இருக்கு? யோசிச்சே கண்டுபிடிச்சேன். என்னது
செராமிக் பண்ணணும்னு கண்டுபிடிச்சேன். என்னது? செராமிக் பண்ணு. எனக்கு எப்படி செராமிக் பத்தி தெரியும்? அடடடட, இது இது இதை ஆனா ஒரே மாசத்துல மேக்ஸிமம் ரிசல்ட் எடுத்தாச்சு. ஒரே மாசத்துல அதுக்குள்ள 100 சோதனை பண்ணேன். ஒரே மாசத்துல மட்டும் 100 சோதனை. ஒரே மாசத்துல மட்டும் 100 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நினைச்சதெல்லாம் பண்ணுவேன். எச்சி துப்பி வைப்பேன். எச்சி தள்ள துப்பி வைப்பேன். சிறுநீர் அடிச்சு வைப்பேன். என்னடி சிறுநீர் பிடிச்சி வச்சு பார்ப்பேன். பயங்கரமா வேலை செய்யும். நம்பவே முடியாது. என்னடா மக்கள் இந்த வேலை செய்யறா அப்படி. ஒண்ணுக்கு பிடிச்சி வைக்கிறது, என்ற ஒண்ணுக்கு எடுத்து பிடிச்சி வைக்கிறது. அப்புறம் சாக்கடை தண்ணி எடுத்து போட்டு பார்த்தேன். சாக்கடை தண்ணி ஃபில்டர் எடுத்து போட்டு அதுவும் பயங்கரமா சாக்கடை தண்ணி அதை எடுத்து அப்படியே ஃபில்டர் போட்டு பார்த்தா அது பயங்கரமா வேலை செய்யுது. அட கொக்க மக்க என்னடா எதெல்லாம் பார்த்தாலும் கரண்ட் இருக்குது அப்படின்னு. அப்புறம் தண்ணி, அப்புறம் கத்தாழைய புளிஞ்சு உள்ள போட்டு பாத்துறது, என்ன பார்த்தாலும் மொத்தத்துல உப்பு சேர்ந்தா நல்லா வேலை செய்யுது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா சீக்கிரம் கண்டமாயிடுறது தண்ணி. அவர் கடைசியில தான் டிஸ்டில் வாட்டர் வச்சிருந்தேன். டிஸ்டில் வாட்டர் நான் எப்பவுமே வச்சுட்டு இருப்பேன். டிஸ்டில் வாட்டர் ஆரம்பத்துல டிஸ்டில் வாட்டர் சேர்த்து நான் வெங்கடேசன் சொல்றதை பூரா டிஸ்டில் வாட்டர் தான் பண்ணிவிட்டு பார்த்தேன். தற்செயலா சரி டிஸ்டில் வாட்டர் வச்சு பார்க்கலான்னு பார்த்தும்போது அது அப்படிதான் தெரிஞ்சது. அதுல 0.9 வோல்ட் காட்டுச்சு. சுத்தமான தண்ணியில வேலை செய்யுதா அப்படின்னு என்ன தேவை? பியூர் வாட்டர். அப்புறம் கண்டாமினேஷன் ஆக போறது இல்லை. ரெண்டாவது அந்த மெட்டல ஒண்ணுமே ஆகுறது இல்லை. 50 வருஷத்துக்கு வருங்க. செராமிக் வந்து சுட்டு எடுத்துட்டோம்னா தண்ணியில கரையாது. சுத்த தண்ணி, அல்கலைன் கிடையாது, ஆசிட் கிடையாது, மெட்டலும் கரையாது. அப்படி ரெண்டு மட்டும், அதை அப்படியே தண்ணி ரெண்டா பிரிஞ்சு எப்படி சுத்தமான தண்ணி சூரியன்ல வந்து பிரிஞ்சு போகுது பாருங்க. ஹைட்ரஜன் ஆக்சிஜனா பிரியுது பாருங்க. ஹைட்ரஜன் ஆவியா போகுது. அது சில நேரத்துல வெடிக்குது. அந்த மாதிரி இது தண்ணீர் பிரிக்கும் பொழுதே ஹைட்ரஜனா பிரிச்சு விட்டுறது, ஆக்சிஜனா பிரிச்சு விட்டுறது. அது கம்பி வழியே வர்றப்ப சும்மா அது கரண்ட் வந்து சும்மா வருது. கரண்ட் வந்து எனக்கு இப்போ வீட்டுல இருந்து நம்ம மின்சாரம் எடுக்கிறோம்னா 1 வோல்ட் எடுக்கிறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த 1 வோல்ட் வெளியே வருது நமக்கு. எதுவுமே இல்லாம 0.9 வோல்ட் வருது. 0.9 900 மில்லி வோல்ட் வருது. 5 மில்லி ஆம்பர் ஸ்டாண்டர்டா வரும். அந்த அவ்வளவுதான். அந்த நானோவுக்கு அவ்வளவுதான் வரும். அது மெட்டல் ஆக்சைடை மாற்றும் பொழுதுதான் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு பாத்தீங்கன்னா 9 வோல்ட்டுமே 200 மில்லி ஆம்பும் வரும். அதுதான் பயங்கரமான. அதுதான் அவர் கண்டுபிடிச்சாரு. யாரு? ஆர்கே கோட்னாலா. ஒரு சதுர சென்டிமீட்டர் இருக்குங்கய்யா. எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? ஒரு சதுர சென்டிமீட்டர். 10 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு வருங்க? 10 சதுர சென்டிமீட்டருக்கு நீங்க வோல்ட் மல்டிபிள் ஆகும், ஆம்பியர் மல்டிபிள் ஆகிட்டே போகும். 10 சென்டிமீட்டரா? 10 சென்டிமீட்டர் எத்தனை கணக்கு போட்டுங்க. 1 வோல்ட்னே வச்சுக்கலாமே. 1 வோல்ட் 1/4 ஆம்பியர்னு வச்சுக்கோங்க. 10 சென்டிமீட்டருக்கு 10 வோல்ட்டுமே 1/4 ஆம்பியருக்கு 250.2 2.5 ஆம்பியருமே 10 வோல்ட் என்னாச்சுங்க? 2 வச்சுட்டாலும் 2 ஆம்பியர்னு வச்சுட்டாலும் கூட 1 சென்டிமீட்டருக்கு 200 மில்லி வோல்ட்னு வச்சுக்க. 200 மில்லி ஆம்பர் வச்சா கூட 200 மில்லி ஆம்ப் ஆச்சு. 10க்கு வந்து 10 2ஆல 200 பார்த்தா 2000 ஆச்சு. 2000 1000 2 ஆம்பியர் ஆச்சு. அவ்வளவுதான். 2 ஆம்பியர். 10 சென்டிமீட்டருக்கு 10 ஆம்பியர் பெருக்கல் 2 ஆம்பியர் எவ்வளவு ஆச்சுங்க? 10 பெருக்கல் 2 எவ்வளவு? அதான் 100 சென்டிமீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாறிடும். அதுக்கு வந்து 100 வோல்ட் வருங்க. 100 வோல்ட்டுமே 20 ஆம்பியர் வரும். 100 வோல்ட் 20 ஆம்பியர். ஓகே. என்ன 20 ஆம்பியர் என்னாச்சுங்க? 2000 வாட்ஸ் ஆச்சு. விளையாட்டான்னு கேக்குறேன். 100 பெருக்கல் 2 எவ்வளவுங்க? 100 பெருக்கல் 2 எவ்வளவு? 100 பெருக்கல் 200 2000. 100 பெருக்கல் 2000ங்களா? 2 லட்சம். 100 பெருக்கல் 20 மன்னிக்கவும். 100 பெருக்கல் 20 2000 வாட்ஸுங்க. 100 சென்டிமீட்டருக்கு 2000 வாட்ஸ். 100 சென்டிமீட்டருக்கு 2000 வாட்ஸ். 2000 வாட்ஸ் 2 யூனிட். என்னது? 2 கேவி. 1 கேவிங்க 1000 வாட்ஸ். 1 கேவிங்க எவ்வளவுங்க? 1000 வாட்ஸ். 2 கேவிங்கிறது 2000 வாட்ஸ். அது என்ன பண்ண? சிறுசா பிரிச்சுக்கலாம். 10 சென்டிமீட்டர் நீளம் 10 சென்டிமீட்டர் அகலமா கொண்டு வரலாம். என்னது? 100 சென்டிமீட்டர் தேவையில்லை. அது 10க்கு 10 வச்சுக்கலாம். இது 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். சின்னது அப்படி வச்சு மடிச்சுக்கலாம். நம்ம கையளவு தான் இருக்கு. அந்த கையளவுல அப்படியே கையளவு இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்துடலாம். இதுல வந்து சிறுசு பண்ணிடலாம். திக்னஸ் பாத்தீங்கன்னா மில்லிமீட்டர் தான். 2 mm மேல தேவைப்படாது. ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லையா? ஏடிஎம் கார்டு, பேடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு சைஸ் அவ்வளவுதான். அந்த கார்டு போஸ்ட் கார்டு திக்னஸ் அவ்வளவுதான்.
ஒண்ணுமே ஆகாது. 100 வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாது. 100 வருஷத்துக்கு அது மெட்டல் தந்திரக்கெல்லாம் உடையாது. நீ செங்கலே தண்ணியில போட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. 100 வருஷத்துக்கு செங்கல் தண்ணியில கிடந்தா ஒண்ணுமே ஆகாது. முருகிருச்சு. அந்த அந்த பாறையெல்லாம் இறுகிடுது, பாறையா மாறிடுது. செங்கல் வந்து உள்ள இருக்கிற சிலிக்கான் எல்லாம் பர்சன்டேஜ் இருக்கு. அதனாலதான் வெட்டலாம். அப்புறம் மெட்டல் ஆக்சைடு. சரி, நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் என்னடா பண்றான் இவன், என்ன பண்றான், ஆர்கே கொண்டாடு போட்டு நோண்டுறான், என்ன இருந்தாலும் பண்றான். நாம அவன் நெட்ல போட்டான். நெட்ல நீங்க போட்டு பாருங்க, நான் வந்துடுவேன். மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் போட்டா, நீ யூடியூப்ல போட்டா நான் வந்துடுவேன். பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு அது போட்டு பார்த்தேன். ஹைட்ரோ எலக்ட்ரிக் யூடியூப்ல போட்டு பாருங்க. மினி கூகுள்ல போட்டாலும் வருவேன். அந்த வீடியோல செக்ஷன்ல போட்டா நான் வருவேன். மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் போடுங்க, நான் வருவேன் பாருங்க. இப்ப யூடியூப்ல போட்டு பாருங்க, மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் போடுங்க, நான் வந்துருவேன் பாருங்க. மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் நான் போடுறேன் பாருங்க. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க, போடுங்க, வருவேன். ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல். ம் பாருங்க, பொட்டாசி பாருங்க. இதோ வந்தாச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்கே கோட்னாலும் வருது பாருங்க. நான் என்றது முதல்ல வந்துருச்சு. ஆர்கே கோட்னால் வந்துருச்சு பாருங்க. செராமிக்ல பண்ணியிருக்காரு பாருங்க. அது வட்டமா. அது பார்த்தேன். ஆமா, அவரே அவர் மூஞ்சியே வருது பாருங்க. ஆர்கே கோட்னாலா. ஆமா. தி பிக்கஸ்ட் இந்தியன் இன்வென்ஷன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் என்றது வந்து மினி ஹைட்ரோ என்றது மினி. நான் என்ன பண்ண, அந்த வேறுபடுத்தி காட்டுறதுக்காக நான் மினின்னு போட்டேன். என்றது வந்து மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல். என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் வராது, வோல்ட் வந்து 100 வோல்ட் எடுத்து பார்த்தேன், 22 வோல்ட் எடுத்து பார்த்தேன், எதுவும் கிடையாது. இவ்வளவுதான். இதை 2 வச்சுக்கிட்டேன், 20 வச்சேங்க. 20 வச்சா 22 வோல்ட் வந்துச்சு. ஆனா ஆம்பியர் புள்ளி 0.5 மில்லி ஆம்பியர். அதே மில்லி ஆம்பியர் தான் வந்ததே தவிர, அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இந்த ஆம்பியர் எப்படி அதிகப்படுத்துறது, இந்த ஆம்பியர் எப்படி அதிகப்படுத்துன்னு கேட்டீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் சந்தேகத்துக்கு கேட்டு பார்த்தா எனக்கு தெரியாதுன்ட்டாங்க எல்லாருமே. எங்களுக்கு அப்படிலாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டான். என்னது? அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு, ஓ முட்டாளாத்தான் இருக்கிறாங்க எல்லாருமே, அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் விவரமா இருப்ப மாதிரி தெரியுது. எலக்ட்ரானிக்ஸ்காரனை கேட்டு பாருங்க, ஆம்பியர் அதாவது கரண்ட் உற்பத்தி பண்ற அறிவே யாருக்கும் கிடையாது. கரண்ட் உற்பத்தி பண்ற அறிவே யாருக்கும் கிடையாது. இல்லை. இது யாருக்கு தெரியும்? 2 பேர் தான் இருக்காங்க உலகத்துல. 2-3 பேத்துக்கு தான் தெரியும். என்னது? இந்த பேசிக் எனக்கு தெரியும், என் பொண்ணுக்கு தெரியும். அப்புறம் அந்த பாருங்க, இந்த படமே போட்டிருக்கு பாருங்க. ஐஸ்கிரீம் கப்ல போட்டு காட்டுறேன், அதை போட்டு பாருங்க. வந்துருச்சு இல்ல? வந்துருச்சு இல்ல? பாத்துட்டீங்களா? உங்களுக்கு வந்துருச்சா? எனக்கு வரலைங்க. மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்ஸ்ன்னு போட்டேன். எனக்கு வரலைங்க. எனக்கு வந்துருச்சு. மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் போட்டா வந்துருச்சா? உங்களுக்கு மட்டும் எப்படி வராம போச்சு? ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் ரன்ஸ் டேபிள் லேம்ப் அப்படின்னு ஒரு பை வாட் ஆர்கே கோட்னால அது வந்திருக்கு. ரன்ஸ் ஒன்லி பை வாட்டர். அதாவது டேபிள் லேம்ப் வந்து ஒன்லி பை வாட்டர் ஆஸ் a fuel அப்படி சொல்லி வருதுங்க. நானே வர மாதிரி இருக்குதே. இங்க பாருங்க, இங்க பாருங்க, தெரியுதா? உட்காந்துருக்கு பாருங்க. ஐயாவோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப் பிளேலிஸ்ட்ல போயிட்டு அதுல பாக்குறது. இதில் நேரடியா போட்டா வந்துருச்சு, நேரடியா போட்டா வந்துருச்சு. இப்போ ஐயாவோட மொபைல்ல போட்டா ஏன் வருதுன்னா, ஆல்ரெடி அதுல சர்ச் பண்ணியிருந்ததுனால அது கரெக்டா அந்த ரிசல்ட் காட்டிடுது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூகுள் சர்ச் வந்து
ம். ஓகே, அந்த வீடியோ. இது என்ன டைட்டில்ல வருது? ஓகே, அது ஓகே, ஸ்பேஸ் எல்லாம் வருது. சரிங்க ஐயா. சரி, அது பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து இப்போ இந்த நாம வந்து இந்த மெட்டல் ஆக்சைடில் கொண்டு போனால் தான் அது வெற்றி அடையும். என்னது கொண்டு இது நான் இறங்கி செய்யணும். இது யாராவது கூட செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே. ஆமாம், அதாவது இது நான் என்ன? வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விட்டேன். ஹைட்ரோவும் எலக்ட்ரிக்கும் ஸ்பேஸ் விட்டேன். அப்போ ஆ வரல. ஹைட்ரோ எலக்ட்ரிக்னு ஒரே வேர்ட்லாம் போடும்போது வந்துருது உங்க வீடியோ. வந்துருச்சுங்களா? ஆ, ஆமா, அது மினி ஆயிட்டு எதில் போட்டீங்க? யூடியூப்ல போட்டீங்களா? கூகுளில் யூடியூப் போட்டீங்க? தாங்க. ம், யூடியூப். சரி, காட்டுங்க. Winnie hydroelectric 50 volts 100 milliampere made by H2SO4 இயற்கையில் வீட்டில் மின் உற்பத்தி அப்படின்னு சொல்லி வருதுங்க ஒரு வீடியோ. ம், ஆர் வெங்கடேசன் சாரும் நீங்களும் இருக்கிறாரு இதோட வருது. ம். Mini hydroelectric cell using water without energy, UV acid base. தன்மின் தன்மின் தன்மின்கண். கண் தானாக முதல்ல வருது. மின்சாரம் தயாரிக்கிறது தன்மின்கண். தமிழ்ல ஆமா, மாத்தணும். தன்கின்மன் தமிழே வச்சிருக்கேன். தன்மின்கண். நிறைய நிறைய வீடியோஸ் இருக்குங்க. மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் அப்படின்னு ஒன் வேர்ட்ல போடணும். ஹைட்ரோ எலக்ட்ரிக்ங்கிறது ஒரு ஒன் வேர்டா போட்டா வருதுங்க. உங்க வீடியோஸ் தான் வருது. மினி எப்படி போட்டீங்க? அதாவது மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக்ங்கிறது வந்து ஒரே வேர்டா போட்டுட்டு செல் மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல். ஆ ஆ. நான் வந்து மினி ஹைட்ரோ ஒரு ஐட்டம் ரெண்டு ஒண்ணா வேர்டாவும். போட்டுறணும். மினி ஐட்டம் சரி ஒண்ணா ஆமா, போட்டுறணும். ஆ, ம். இல்ல மினி தனியா போட்டுட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக்ங்கிறது ஒரு வேர்டு. நான் ஹைட்ரோ ஒரு வேர்டா எலக்ட்ரிக் ஒரு வேர்டா போட்டப்போ வரல. ஓ ஹைட்ரோ எலக்ட்ரிக்னு ஒரு வேர்டா போட்டா வந்துருது. ஓ ரைட்டு. பாருங்களேன், இவ்வளவு தப்பு நடந்திருக்குது. அப்ப அதே கொஞ்சம் யோசிக்குது. ம். பாருங்க, அது ஒண்ணுமே பண்ணல. கடைசியில அது 100 சோதனை பண்ணதுல கடைசியில அது நல்லா தெரிஞ்சு போச்சு. கடைசியில சுத்தமான தண்ணிக்கே வருது. அப்ப சுத்தமான தண்ணி நமக்கு இருந்ததுன்னா அந்த பொருள் டேமேஜ் ஆகாது. ஆத்து தண்ணியை போதுக்கு ஃபில்டர் வாட்டர் இருக்கு இல்லையா? சாதாரண ஃபில்டர் வாட்டரையும் ஒரு கிணத்தண்ணி நல்லா வேலை செய்யுது. அது நமக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து கழுவிக்கலாம். வருஷத்துக்கு ஒருக்கா கழுவிக்கலாம். வருஷத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு எடுத்து இந்த செல்லு நல்லா தேய்ச்சி விட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க.
செராமிக் தானே, அது மெட்டல் கிடையாது. அது செராமிக் நானோ ஆக்சைடை மாறப்ப டைரக்டா ஆக்சிடேஷன் நடக்காது. அது அது வந்து பாண்டை மட்டும் உடச்சிக்கிட்டே இருக்கும். பாண்டை மட்டும் உடச்சி வெளியே தள்ளிட்டே இருக்கும். பெருசா ம். அழுக்கு படியாது. அப்படியே பண்ணாலும் கூட கழுவிக்கலாமே, வேணுங்கிற செஞ்சுக்கலாமே, நீங்களே செஞ்சுக்கலாம். அதாவது செல்ஃப் ப்ரொடக்ஷன் கொண்டு வந்த அந்த ஐடியா இது வந்து எல்லாரையும் தெரிஞ்சாங்க. அதனால தான் இயற்கை இவ்வளவு ரகசியத்தை வச்சிருக்குது. இது எல்லாரும் செய்ய வேணுங்கிறதுனால தான் யாருமே இல்லாம செய்யலாம். அதாவது யாருமே இல்லாம மின்சார உற்பத்தி பண்ணி யாரே இல்லாத இடத்துல போய் வாழ முடியும். அப்ப யாருமே தேவையில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. யாருமே தேவையில்லை, தனித்தே இயங்கலாம். என்னது தனித்தனியா இயங்கலாம். அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதை பத்தி பேசுவோம். மறுபடியும் நாளைக்கு பேசுவோம். மறுபடியும் 12 மணிக்கு பேசுவோம். சரிங்களா? நன்றி. நன்றி. ம். நன்றி.